السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் புனிதமான இறை இல்லத்தில் இறை வணக்கத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி நாமெல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி மாதங்களில் 8வது மாதம், ஷாபான் மாதம். இந்த ஷாபான் மாதம் என்பது புனித ரமலானை வரவேற்கும் ஒப்பற்ற ஒரு மாதமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுக்கு அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: மக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான ஒரு மாதம், பரக்கத்தான ஒரு மாதம், அந்த மாதத்தை அருள இருக்கிறான், அந்த மாதம் வர இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த மாதத்தில் தான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது. அந்த மாதத்தில் தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கினான், இரவு நேரங்களில் நின்று வணங்குவதை உபரியான வணக்கமாக ஆக்கினான் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை வரவேற்கும் முகமாக அந்த ரமலானில் நாம் எல்லாம் வணக்கம் செலுத்த வேண்டும், பரக்கத்தான மாதம், சிறந்த மாதம் என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி தமது தோழர்களிடத்திலே இந்த கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பின் மூலமாக, ஒரு உரையின் மூலமாக தெரிவிக்கிறார்கள். எனவே இப்போதே நாம் புனித ரமலானுக்கு தயாராகி விட வேண்டும். சஹாபாக்களை நீங்க பார்க்கிறீங்கன்னா, அந்த சஹாபாக்கள் ரமலானை அடைவதற்காக வேண்டி ரமலான் வருவதற்கு முன்னால் 6 மாதங்களுக்கு முன்னால் ரமலானை வரவேற்ப அவர்கள் காத்திருப்பார்கள். ரமலானுக்கு 6 மாதங்களுக்கு முன்னால் எப்பொழுது ரமலான் வரப்போகிறது, அந்த ரமலானை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி
முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருமை தோழர்கள் சஹாபாக்கள் ரமலானை 6 மாதங்களுக்கு முன்னால் வரவேற்பார்கள். புனித ரமலான் வந்துவிட்டது என்றால் அந்த ரமலானில் முழுமையான முறையில் அவர்கள் வணக்க வழிபாடு புரிவார்கள். அந்த ரமலான் கடந்த பிறகு ரமலான் ஏற்படுத்திய அந்த திருப்பத்தை, ரமலான் ஏற்படுத்திய அந்த மாற்றத்தை, ரமலான் ஏற்படுத்திய அந்த தாக்கத்தை ரமலானுக்கு பிறகும் 6 மாதங்களாக அதை தக்க வைப்பார்கள். இதுதான் நபி தோழர்களுடைய வழக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் புனித ரமலானை நாம் வரவேற்க காத்திருக்கிறோம். புனித ரமலானில் நாம் முழுமையான முறையில் வணக்கம் புரிவதற்காக வேண்டி அதற்காக அந்த மாதத்தை நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அந்த ரமலான்ல தான் ஜவுளிகள் எடுக்கிறது, ரமலான்ல தான் பஜாருக்கு போகிறது, ரமலானில் பிரயாணம் செய்வது, ரமலானில் மளிகை கடைகளுக்கு போவது, இப்படி தாய்மார்களும் நாமும் சென்று அந்த ரமலானை வரவேற்காமல், அந்த ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அந்த ரமலானில் பகலில் நோன்பு நோக்காமல், இரவில் இரவு வணக்கம் புரியாமல் புனித ரமலானை பால்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில சொல்லுகின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதர் புனித ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை விடுகிறாரோ, ஒரு நோன்பு, எவ்வித காரணமும் இல்லாமல், எந்தவித நோயும் இல்லாமல் ஒரு நாள் சாதாரணமாக அஜாக்கிரதையாக ஒரு நாள் நோன்பை விடுகிறாரோ, அதற்கு பகரமாக அவர் ஆயுள் முழுவதும் நோன்பு நோற்றாலும் அதனை கலா செய்தவராக அவர் ஆக முடியாது. அந்த ஒரு நோன்பை காரணம் இல்லாமல் விட்டதற்காக ஆயுள் முழுவதும் நோன்பிருந்தாலும் அந்த ஒரு நோன்புக்கு ஈடாகாது என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அந்த அடிப்படையில் இன்னும் 1 வார காலம் இருக்கிறது. இந்த 1 வார காலத்தில் நமது சுய தேவைகளை, உலக தேவைகளை, நமது அத்தியாவசிய தேவைகளை நாமெல்லாம் இந்த 1 வார காலத்தில் நிறைவேற்றி கொண்டால் புனித ரமலான்ல நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். புனித ரமலான்ல பகல் காலங்களில் நோன்பு நோற்பதற்கும் இரவு வேளைகளில் நின்று தொழுவதற்கும் நமக்கு வாய்ப்பாக அமையும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ரமலானுடைய சிறப்பை குறித்து ஏராளமான செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சூரத்துல் பக்கரா, அந்த பக்கராவில் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும், எந்த ஒரு மனிதர் ரமலான் மாதத்தை அவர் அடைகிறாரோ, ரமலான் மாதத்தை அவர் பெற்றுக்கொண்டு விட்டாரோ, ஃபல்யஸும், அவர் கண்டிப்பாக கட்டாயமாக அவர் நோன்பு நோக்கட்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நோன்பு என்பது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபான் மாத இறுதியில இந்த சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்பினுடைய சட்ட திட்டங்கள் அதை நாம் பார்க்கின்ற பொழுது
நோன்பு யாரின் மீது கடமை? அல்லாஹ் அதே சூரத்துல் பக்கராவுல அவன் சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டோரே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்றோர்கள் மீது எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையோராக மாறுவதற்காக வேண்டி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அடிப்படையான ஒரு நிபந்தனை, முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா, முஸ்லிமாக இருக்க வேண்டும், அப்துல் காதரா இருக்கணும். அப்ப ஐயப்பன் மீதோ அமாவாசை மீதோ நோன்பு என்பது கடமை கிடையாது. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்மை போன்றே அவர்களும் நோன்பு நோற்பதை சமகாலங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு மறுமையில் நன்மை கிடையாது. ஆனால் நமக்கு கடமை. நோற்றால் நன்மை, விட்டால் குற்றம், பாவம். அப்ப முதல் நிபந்தனை, நோன்பு யாரின் மீது கடமை என்று சொன்னால், ஒன்று முஸ்லிமாக இருக்க வேண்டும், இரண்டாவது பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். அப்ப சிறியவர்கள் மீது நோன்பு கடமை கிடையாது, குழந்தைகள் மீது நோன்பு கடமை கிடையாது. பருவ வயதை அடைந்த முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இரு பாலரின் மீதும் இந்த நோன்பு என்பது கடமை. அப்ப சிறு குழந்தைகள் நோன்பு வைக்கிறாங்களே, பருவ வயதை அடையாத சிறுவர்கள் நோன்பு வைக்கிறாங்களே, அதற்கு நன்மை உண்டு. இஸ்லாமிய குழந்தைகள் அவர்கள் மீது நோன்பு கடமை இல்லை. நோன்பு நோற்றால் அதற்கு கூலி உண்டு, நன்மை உண்டு. ஆனால் கட்டாயப்படுத்தக்கூடாது. சிறு குழந்தைகளை ஊக்குவிக்கலாம், பயிற்சி கொடுக்கலாம். சிறு குழந்தைகள் மீது அந்த நோன்பு எனும் பயிற்சியை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை பருவ வயதை அடைந்தால் எளிமையான முறையில் நோன்பு வைக்கும். இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள் இளைஞர்கள் நோன்பு என்பது அவர்களுக்கு பாரமாக இருக்கிறது, கஷ்டமா இருக்குது. ஏன்னா சிறு பிராயத்தில் அவர்கள் நோன்பு நோற்று பழக்கம் இல்லை, சிறு பிராயத்தில் நோன்பு கடமை இல்லை. பயிற்சிக்காக வேண்டி சிறு குழந்தைகளை நாம் ஊக்குவிக்கலாம். இது ஒரு விஷயம். சரி, சின்ன குழந்தை நோன்பு வைக்குது, கடுமையான வெயில் காலம், ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு தண்ணி கேட்குது, தண்ணி தாகமா இருக்குது, எனக்கு சாப்பாடு தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அவர்களை தூங்க வைக்கலாம் முடிந்த அளவுக்கு. சரி, நீ வீட்டில் கொஞ்சம் படுத்துக்கமா, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு நான் தண்ணி தரேன் அப்படின்னு நேரங்களை அப்படியே கடக்க வைக்கலாம். ரொம்ப அடம் பிடிக்குது, தண்ணி வேணும், கட்டாயம் வேணும் கேட்குது அப்படின்னா ஈவு இறக்கம் இல்லாமல் எந்த ஒரு தாயும் இல்ல நோன்பு வச்சுதான் அவனை முறிக்க கூடாது அப்படின்னு குழந்தைகளிடத்துல சொல்லக்கூடாது. குழந்தைகள் அழுது கேட்கின்ற பொழுது மத்தியானம் கேட்குது அப்படின்னா தண்ணி கொடுத்துக்கிடலாம், தப்பு கிடையாது. அடுத்து நான் நோன்பு இருக்கிறேன் குழந்தை சொல்லுதுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிடலாம். ஒரு பயிற்சி, அவர்கள் மீது கடமை கிடையாது. அந்த பயிற்சிக்கு அந்த முயற்சிக்கு அந்த குழந்தைகளுக்கு நன்மை உண்டு. ஈவு இறக்கம் இல்லாம நான் ஒன்றும் தரமாட்டேன் அப்படின்னா திடீர்னு உயிர் போச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு. அதை நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் இப்படி சிறு குழந்தைகளுக்கு அந்த சஹாபாக்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் அழுது கேட்டால் நாம மறுக்க கூடாது, உணவை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அம்மா நோன்பு வைக்கிறோம்னா அப்படியே தொடரலாம், சொல்லக்கூடாது நோன்பு முடிஞ்சிருச்சு நோன்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது,
நோன்பு யாரின் மீது கடமை என்று சொன்னால் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும், ஆங்கில் அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமா இருக்கிறாரு, பருவ வயதை அடைஞ்சிருக்கிறாரு, ஆனா மஜ்னூன் பைத்தியமா இருக்கிறார். பைத்தியத்தின் மீது நோன்பு கடமை கிடையவே கிடையாது. இறைவனுடைய கடமைகள் தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும் யார் மீது கடமை இல்லை? பைத்தியத்தின் மீது கடமை கிடையாது. அவர்களுக்கு மன்னிப்பு, அவர்களுக்கு சலுகை. ஆனால் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, புத்தி உள்ளவன் நோன்பு வைக்கலனா அவன் பைத்தியக்காரனுக்கு சமம். எல்லாமே இருக்குது. பருவ வயதை அடைந்திருக்கிறாய், முஸ்லிமாக இருக்கிறாய், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கிறாய், இப்படி இருந்து நீ நோன்பு வைக்கலனா நீ பைத்தியக்காரனா? இஸ்லாம் இந்த பார்வையில் பார்க்கிறது. நான்காவது, சுகம் உள்ளவராக இருக்க வேண்டும், ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். அப்ப ஆரோக்கியம் உள்ளவரின் மீதுதான் நோன்பு கடமை. அப்ப நோயாளியின் மீது நோன்பு கடமை கிடையாது. ரெண்டு விதமான நோய்கள் இருக்கிறது. அப்ப நோயாளியின் மீது நோன்பு கடமை இல்லை. ஐந்தாவது, ஊரில் தங்கியிருக்க வேண்டும். முக்கியம், ஊர்ல இருக்கிறோம், சஃபர்ல இல்ல. அப்ப சஃபர்ல இருந்தா தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் சலுகை தருகிறது. இதைத்தான் எல்லாம் அல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐயாமம் மாதுதா. நோன்பு என்பது எண்ணப்பட்ட சில நாட்கள், ஒரு 29 நாட்கள். அரபியில 28 வராது, 31 வராது. அரபி பெற 28ஆவும் வராது, 31ஆவும் போவாது. அரபி பிறை, அரபி மாதங்கள் ஒன்று 30ல முடியும் அல்லது 21ல முடியும். ஆங்கில மாதம் 28 வரும், 31 வரும். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐயாமம் மாதுதா, எண்ணப்பட்ட சில நாட்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மாசம். அப்ப ஒரு மாசத்துல 30 நாள் இருக்கும், 29 நாள் இருக்கும். இந்த குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கட்டாய கடமை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபமன் கான மின்கும் மரீலன், யார் நோயாளியாக இருக்கிறாரோ, அவ்வாலா சஃபரின், அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரோ, ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவர் நோய் நீங்கிய பிறகு, தற்காலிகமான நோய், நிரந்தர நோய் அல்ல, நோய் நீங்கிய பிறகு அல்லது பிரயாணம் முடிந்த பிறகு எத்தனை நாட்கள் பிரயாணத்தில் இருந்தாரோ அத்தனை நாட்கள் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், இந்த ரமலான் கடந்து அடுத்த ரமலானுக்குள்ளாகவே அதை அவர் நிறைவேற்றிட வேண்டும். அல்லது எத்தனை நாட்கள் நோயில இருந்தாரோ அத்தனை நாட்கள் அடுத்த ரமலான் வருவதற்குள்ளாகவே அவர் கடமையான அந்த நோன்பை கலா செய்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், யாருக்கு நோன்பு நொறுக்க இயலவே இல்லையோ, இயலவே இல்லை என்று சொன்னால் நிரந்தரமான நோயாளிகள், தள்ளாத வயது, நிற்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, பார்க்க முடியல, பேச முடியல, இப்படி தள்ளாத வயது நிரந்தரமான நோயாளி, இவர்கள் மீது நோன்பு கடமையா? அல்லாஹ் நோன்பு கடமை இல்லைன்னு சொல்றான். அப்ப இவர்கள் ரமலானில் அடைந்து விட்டால் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் நம்ம தாய் தகப்பன் 2 பேர் இருக்கிறாங்க, ரொம்ப வயசாலியா இருக்கிறாங்க, அல்லது நிரந்தரமான நோயாளிகளா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்? 2 பேர், ஒரு நாளைக்கு ஒரு ஆளு 2 பேர் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துடணும். ஃபிதியத்து தஆம் மிஸ்கின், அவங்க மீது நோன்பு கடமை இல்லை. 2 பேர்னா ஒரு நாளைக்கு ரமலான்ல இஃப்தார் சமயத்தில் அல்லது சஹர் சமயத்தில், அப்போ 2 பேர் இருந்தா 2 பேருக்கு 2 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுத்துடணும். இதை அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இவர்கள் மீது நோன்பு கடமை. யாரின் மீது நோன்பு கடமை இல்லை அப்படின்னா, தற்காலிகமான முறையில் நோன்பை விடுவதற்கு
சலுகை பெற்றவர்கள். அவங்க யாரு அப்படின்னா மாதவிடாய் உள்ள பெண்கள். சில பேர் மாதவிடாய் இருந்தும் நோன்பு வைக்கிறான். வணக்கத்தில் அவ்வளவு பக்தி, அதெல்லாம் இஸ்லாத்தில் கூடவே கூடாது. நல்லா கவனிச்சுக்கிடணும். நோன்பு காலங்களில் தாய் நோன்பு வைக்கிறா அல்லது மனைவி நோன்பு வைக்கிறா, இஃப்தாருக்கு 1 நிமிஷம் தான் இருக்குது அல்லது 2 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ அவர்களுக்கு மாதவிடாய் வந்து விட்டது, என்ன ஆகும்? நோன்பு முறிஞ்சு போயிடும். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இஸ்லாத்தில் கூடவே கூடாது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அப்ப மாதவிடாய் உள்ள பெண்கள், அப்ப இவர்களுக்கு தற்காலிகமான முறையில் நோன்பு நோற்பது கடமை இல்லை, கலா செய்யணும். இவர்கள் தற்காலிக சலுகை பெற்றவர்கள். ஒன்னாச்சா? இரண்டாவது, பேறுகால உதிரப்போக்கு உடைய பெண்கள். குழந்தையை பெற்றிருக்கிறாங்க, அதுக்கு அரபியில நிஃபாஸ் என்று சொல்லப்படுகிறது. 40 நாள் இருக்கலாம். சில தாய்மார்களுக்கு 1 நாள்லயே போயிடலாம், அல்லது 1 வாரத்திலேயே முடிஞ்சிடலாம், அல்லது 10 நாள்லயே முடிஞ்சிடலாம். நம்ம 40 நாம தான் நினைச்சிருக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் 40 சொல்றோமா இல்லையா? 40 நாட்கள். அந்தந்த தாயினுடைய உடலை பொறுத்து அந்த பேறுகால உதிரப்போக்கு 1 நாளைக்கு நிக்கலாம், அல்லது 10 நாள் நின்றலாம், அல்லது 20 நாள்ல நின்றலாம். இப்படி ரமலானில் அந்த பேறுகால உதிரப்போக்கு பெண்கள், அவர்களுக்கும் தற்காலிகமான சலுகை, நோன்பு வைக்கக்கூடாது. மூணாவது, கர்ப்பிணி பெண்கள், கருவை சுமந்திருக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்கள். நோன்பு வச்சா குழந்தை நலனுக்கு பாதிப்பா இருக்கும், நோன்பு வச்சா குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் நினைக்கிறீங்க. அப்ப அந்த தாய்மார்கள் என்ன செய்யலாம்? நோன்பை விடுவதற்கு, தற்காலிகமாக விடுவதற்கு சலுகை. கணவன் வந்து வற்புறுத்தக்கூடாது, நீ நோன்பு வச்சுதான் ஆகணும், ரமலான் மாசம். இவன் நோன்பு வைக்க மாட்டான். மனைவியை பார்த்து, கர்ப்பிணியை பார்த்து நோன்பு வச்சுதான் ஆகணும். இஸ்லாத்தில் இவர்களுக்கு சலுகை இருக்கிறது. தற்காலிகமான முறையில் நோன்பை விடுவதற்கு இவர்களுக்கு சலுகை இருக்கிறது. பால் கொடுக்கும் தாய்மார்கள், பால் கொடுத்து 2 வருஷம் பால் ஊட்டணும். போன ரமலான்ல குழந்தையை பெற்றிருக்கிறாங்க, இந்த ரமலான்ல பால் கொடுக்குறாங்க. அப்ப இவர்களுக்கு சலுகை இருக்கிறது. இப்ப நாம நோன்பு வச்சோம்னா சாப்பிட மாட்டோம், குழந்தைக்கு பால் இருக்காது. அப்ப நோன்பை விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சா, அப்ப இவர்கள் நோன்பை விட்டு கொள்ளலாம், கலா செய்யணும். மாதவிடாய் உள்ள பெண்கள், பேறுகால உதிரப்போக்குடைய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கும் தாய்மார்கள், இவங்க என்ன செய்யணும்? விடுபட்டு போன அந்த நோன்புகளை எதிர்வரும் ரமலான் காலத்தில் இவர்கள் கலா செய்ய வேண்டும், இஸ்லாம் சொல்லுகிறது. அதே மாதிரி தற்காலிகமாக விடக்கூடியவர்கள், தற்காலிக நோய், 2 நோய் இருக்கிறது. அதாவது நிரந்தரமான நோயாளி, அவருக்கு நோன்பு கடமையே கிடையாது. அவர் ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும். தற்காலிகமான நோய், திடீர்னு மயக்கம் வருது, திடீர்னு பிரஷர் கூடுது, திடீர்னு சுகர் கூடுது, திடீர்னு நோயை கூடிருது, அவரால் நோன்பு வைக்க முடியல அப்படின்னா தற்காலிக நோய். 2 நாள்ல சரியாயிரும், 3 நாள்ல சரியாயிரும், 1 வாரத்துல சரியாயிரும். அப்படின்னா அந்த 1 வார காலம் அவருக்கு நோய் இருந்தால் அந்த 1 வார காலம் நோன்பை விடுவதற்கு இவருக்கு சலுகை இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லது பிரயாணத்தில் இருக்கிறார், 82 கிலோமீட்டர் பிரயாணம்னா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அதாவது ஒரு பிரயாணம் செய்கிறோம், அந்த பிரயாணத்தின் மூலமாக 4 ரக்காத்துக்கள் கொண்ட அந்த தொழுகை 2 ரக்காத்துக்களாக ஆகுதா இல்லையா? அப்படிப்பட்ட பிரயாணம். சில பேர் டவுனுக்கும் பாளையங்கோட்டைக்கும் வர்றதுக்கு நான் பிரயாணத்தில் இருக்கிற நோன்பு விட போறேன், அப்படி கிடையாது. 82 கிலோமீட்டர் ஒருவர் பயணம் செய்தால் அவர் பிரயாணி, அவருக்கு சலுகை இருக்கிறது. தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு சலுகை இருக்கிறது. இந்த சலுகை பெற்ற நபர்கள் பெண்களை பொறுத்த அளவுல 4 பேர், ஆண்களை பொறுத்த அளவுல தற்காலிக நோயாளிகள், பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள். இந்த 6 பேரும் சலுகை பெற்றவர்கள். இது அல்லாத வேறு எவருக்குமே
நோன்புல சலுகை கிடையவே கிடையாது. எல்லா ஷரத்துக்களையும் ஒருவர் பெற்று நோன்புல குத்துக்கள் மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்குது? இவர் மஜ்னூனா இருப்பாரோ அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை பெண்களுக்கு தானே மாதவிடாய் வரும், இவருக்கு மாதவிடாய் வருகிறதோ நோன்பு விடுறார் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்ற வருகிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் கட்டாயமாக ரமலான் மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பிரயாணத்தில் சலுகை இருக்கிறது, விடலாம். சில பேர் இல்ல பிரயாணத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு என்னால் பிரயாணம் செய்ய முடியும்னா அந்த சலுகை எடுக்காமல் நோன்பு வச்சுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல மக்காவை நோக்கி பயணம் செய்த பொழுது கதீத் என்ற அந்த இடத்தை அடைந்தார்கள். இடத்தை அடைந்து நோன்பு வச்சுக்கிட்டே பிரயாணம் செய்யறாங்க. அந்த ஊர் வந்த பிறகு வேண்டுமென்றே நோன்பை திறக்கிறாங்க. என்ன, ஒரு பிரயாணிக்கு சலுகை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை திறந்தார்கள். சஹாபாக்களும் நோன்பை திறந்தார்கள். ஹதீஸ்ல வருகிறது. இப்ப நிரந்தரமான முறையில் நோன்பை விடுவதற்கு அப்ப இவர்களுக்கு சலுகை தள்ளாத வயது, நீங்காத நோய், இவர்கள் 2 பேரும் தான் நிரந்தரமான முறையில் நோன்பை விடுவதற்கு இவர்களுக்கு சலுகை என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவே நிரந்தரமான முறையில் விடக்கூடிய இந்த 2 சாராரும், ஒரு ஆளு ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது 1 கிலோ 600 கிராம். இப்ப சாப்பாடு கொடுக்க முடியல, தானியமா கொடுக்கிறோம் அப்படின்னா 600 கிராம் அரிசி அல்லது 600 கிராம் கோதுமை. நாம் எதை உணவாக உட்கொள்கிறோமோ அந்த தானியத்தை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் நமது சுய தேவைகளை இன்னும் 1 வார காலத்தில் ஜவுளி எடுக்கதா இருந்தாலும் சரிதான், பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் சரிதான், யாரையும் பார்க்க போதா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு செயலையும் இந்த குறுகிய 1 வார காலத்தில் முடிச்சிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் புனித ரமலானில் ரமலானுக்காக வேண்டியே நாம் நமது வணக்கத்தை அர்ப்பணிப்பதற்கு மிக இலகுவாக இருக்கும் என்பதனை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் அல்லாஹ் இந்த ரமலானிலும் நம்மை உயிர் வாழ வைத்து இந்த ரமலானிலும் ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்வதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக.